வெல்கம் பேக் டு தி சேனல். மருத்துவமாகும் உணவு பகுதியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இடுப்பு எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கக்கூடிய கருப்பு உளுந்து களி தாங்க பார்க்க போறோம். நம்ம கொல்லிமலை நேச்சுரல்ஸ் வெப்சைட்ல கருப்பு உளுந்து களி மாவு, கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. வேணுங்கிறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க அதில் கான்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். வாங்க இப்போ கருப்பு உளுந்து களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம கருப்பு உளுந்து எடுத்துட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது எப்படி தெரியும்னா, நல்ல உளுந்தோட வாசனை வரும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் கருப்பு உளுந்துக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி, பச்சரிசி, எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு நம்ம உளுந்தையும் ப்ளஸ் அரிசியும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு ஆற வச்சிடலாம். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத கருப்பட்டி தான் சேர்க்க போகிறோம். கருப்பட்டி, நாட்டு சக்கரை, வெல்லம், இது எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பட்டி சேர்த்து பண்ண போகிறேன். கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சக்கரை எல்லாமே நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர்லேயே இருக்குங்க. இப்போது நம்ம ஆற வச்ச உளுந்து ப்ளஸ் அரிசி ரெண்டையும் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். திரியாக இருக்குங்கிறதுனால அதை நம்ம சளிச்சு நல்லா மாவாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிறோம். மீதி வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சளிச்சு எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கருப்பட்டி வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கூடவே நம்ம கருப்பட்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்ச பிறகு நம்மளுக்கு பாகு பதம் அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அது கூடயே மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதி வந்த பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது கூடவே நம்ம சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து வச்சு கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு களி செய்யும் போது கரெக்டாக வராது, அங்கங்கே மாவு தேங்கிக்கும். நம்ம இது சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாங்க. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே இது கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களோட இடுப்பு எலும்பு வந்துட்டு நல்லா பலமாக இருக்குங்க. கட்டி இல்லாத கலந்த பிறகு நம்ம மறுபடியும் வந்து நம்ம இரும்பு பாத்திரத்துக்கே மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெயுமே வந்து நம்மளுக்கு உடம்பு நல்லது, அது இல்லாத எலும்புகளுக்கும் நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இது நம்மளுக்கு சூடு பண்ணும் போதே கெட்டியாகும். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச 1/4 கப் நல்லெண்ணெயில் ஒட்டுக்காக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். அப்பப்போ பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இதோட பதம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கையை தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம எடுத்து உருட்டினோம் அப்படின்னா நல்லா உருடுற மாதிரி வரும். அவ்வளோதாங்க, நம்மளோட கருப்பு உளுந்து களி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து சாப்பிட்லாம்.